இப்போ மேடையில் இருந்து இங்கிருந்து பாருங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதி சேர்ந்தவர்களும் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. இங்க பாகுபாடே கிடையாது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இன்றைக்கு மதத்தின் அடிப்படையிலே பிரித்து பார்த்து பேசுகிறார். சிந்திச்சு பாருங்க, 1999ஆம் ஆண்டு திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வச்சாங்கல்ல. அப்ப மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது இல்ல, சொல்லுங்க. அப்போ பாரதிய ஜனதா ஆட்சியில திமுக அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்கல்ல. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொள்கையின் அடிப்படையிலே ஆட்சி செய்தார்கள், கட்சி நடத்தினார்கள். இன்றைக்கும் அந்த இருவரும் தலைவர் வழியிலே அதிமுக கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது.